அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். நாளைக்கு மார்ச் மாசம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம நாளைய நாள் அபூர்வமான சேர்க்கைகள் நிறைஞ்ச ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. கோடியில வரக்கூடிய அபூர்வமான ஒரு நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல காலையில வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்துல, இன்னும் கரெக்டான வார்த்தைய சொல்லணும்னா நாளைக்கு காலையில வரக்கூடிய தேவ ரகசிய நேரமான அபிஜித் நட்சத்திர நேரத்துல இப்ப நான் சொல்ல போற ரெண்டு வார்த்தைய மட்டும் சொல்லி நீங்க தண்ணீரை குடிச்சாலே போதும், நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்ச காரியம் கூட சில மணி நேரத்துல நடக்க ஆரம்பிக்கும். நீங்க என்ன வரம் வேணாலும் இந்த 2 வார்த்தைய மட்டும் சொல்லி கேட்டு பாருங்க. இந்த தேவதை நிச்சயமா நீங்க கேட்ட வரத்தை ஒரு சில மணி நேரத்துல கொடுத்தே தீரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு 2 வார்த்தையை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம நாளைய நாள் கோடியில வரக்கூடிய அபூர்வமான நாள். அந்த வகையில நாளைய நாளை தவறவிடாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை நாளே செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கும் அவரோட அதி தேவதையான முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல எண்ணவே முடியாத சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம். அதாவது நாளைக்கு நமக்கு ஏகாதேசி வருது. இந்த ஏகாதேசி பெருமாளுக்குரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள்னே சொல்லலாம். அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு திருவோண நட்சத்திரமும் வருது. இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நட்சத்திரம். அந்த வகையில திருவோண நட்சத்திரத்தோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதி கூடுதல் சிறப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு அபிஜித் நட்சத்திரம் இருக்கு. நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். தேவ ரகசிய நேரம்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு மேலாவே இதற்கான பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மாசமும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரும். தினமும் நமக்கு வரக்கூடியது அபிஜித் முகூர்த்தம். ஆனா மாசத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது அபிஜித் நட்சத்திரம். அந்த காலத்துல மொத்தமா 28 நட்சத்திரங்கள் இருந்தது. அதுல மறைந்து போன ஒரு நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த நேரத்துல நாம என்ன செஞ்சாலும் அதுல நமக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனால கலியுகத்துல மனுஷங்க இதை தவறா பயன்படுத்த கூடாதுங்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் அவருடைய மயில் இறகுல இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைச்சு வச்சிருக்கிறாரு. அந்த வகையில இந்த நட்சத்திரம் மறைந்து போன ஒரு நட்சத்திரமாவும், இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்துல நாம செய்யக்கூடிய செயல்களுக்கு, நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் கை மேல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திர நேரமா அமைஞ்சிருக்கு. இப்படி நாளைய நாள் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைக்கு 11-11ங்கிற சேர்க்கையும் இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு பங்குனி மாசம் 11ஆம் தேதி. அதே மாதிரி இந்த ஏகாதேசி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 11வது திதி. இந்த 11-11ங்கிற நம்பர் நம்ம வாழ்க்கையில ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தும்னே சொல்லலாம். இதற்கான பதிவு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு கொடுக்கறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைக்கு 7-7ங்கிற சேர்க்கையும் இருக்கு. அதாவது நாளைக்கு தேதியும் 25, இந்த வருஷமும் 25. அந்த வகையில 25ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 7. இது இன்னமுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா நாளைய நாள்ல 9-9ங்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இந்த வருஷம் 2025, இதோட கூட்டுத்தொகை 9. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். செவ்வாய் பகவானுக்குரிய நம்பர் 9. அந்த வகையில 9-9ங்கிற சேர்க்கையும் நாளைக்கு நமக்கு இருக்கு. இப்படி நாளைய நாள் அபூர்வ சக்திகள் நிறைஞ்ச அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. பொதுவா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் கை மேல பலன் கிடைக்கும். அதுலயும் இப்படிப்பட்ட அற்புதமான சேர்க்கைகளோட வரக்கூடிய நாள் நமக்கு திரும்பி வரவே வராது.
சரி, நாளைய நாள்ல நம்ம வேண்டுதல் உடனடியா நிறைவேறதுக்கு நாம சொல்ல வேண்டிய அந்த 2 வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஆசை இருக்கு, வெளியில சொல்ல முடியாத கஷ்டமும் இருக்கு, நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் இருக்கு. இப்படி உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஆனா ஒரு வேண்டுதல்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலரெல்லாம் எனக்கு எந்த ஒரு பரிகாரமும் பலன் கொடுக்க மாட்டேங்குது, என்னோட வேண்டுதல் நிறைவேற மாட்டேங்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க. எவ்வளவோ வழிபாடுகளை செஞ்சும் பரிகாரங்களை செஞ்சும் எந்த பலனும் இல்லைங்கிறவங்க இந்த 2 வார்த்தையை மட்டும், அதுலயும் குறிப்பா நாளைக்கு அபிஜித் நட்சத்திர நேரத்துல சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்க வேண்டுதல் உடனடியா நிறைவேறும். சரி, முதல்ல நாளைக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் எந்த நேரத்துல வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு மார்ச் மாசம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில 4:15 ஆரம்பமாகி 4:39 வரைக்கும் மொத்தமா 24 நிமிஷம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கு. அபிஜித் நட்சத்திர நேரமே எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதுலயும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வரும்போது இன்னமுமே சக்தி வாய்ந்த ஒரு நேரமா நமக்கு அமைஞ்சிருக்கு. சரி, இப்போ நான் சொல்ல போற இந்த 2 வார்த்தைய நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்காம கூட சொல்லலாம். அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனா நீங்க சுத்தமா இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா இந்த வார்த்தைய சொல்ல வேண்டாம். அதே மாதிரி பீரியட்ஸ் டைம்ல இந்த வார்த்தைய சொல்ல வேண்டாம். இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு காலையில எந்திரிச்சு குளிச்சதுக்கு அப்புறமா இந்த வார்த்தைய சொல்லுங்க. மற்ற தீட்டு உங்களுக்கு எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வார்த்தைய நீங்க சொல்லுங்க. பீரியட்ஸ் டைம்ல இந்த வார்த்தைய சொல்ல வேண்டாம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்களால முடியும்னா உங்க பக்கத்துல ஒரு அகல் விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க பக்கத்துல ஒரு டம்ளர் தண்ணீரையும், குடிக்கக்கூடிய தண்ணீரை கண்ணாடி டம்ளர்ல எடுத்து வச்சுக்கோங்க. பஞ்சபூத சக்திகளான நெருப்பு சக்தியையும் நீர் சக்தியையும் இந்த பரிகாரத்துக்கு சாட்சியா வச்சு நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். பூஜை அறையில தான் விளக்கேத்தணுங்கிறது கிடையாது. அமைதியான இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட ஏதாவது ஒரு அகல் விளக்கை ஏத்தி வச்சுட்டு கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அந்த வேண்டுதலை சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய பேரு, அதாவது 2 வார்த்தைய நீங்க தொடர்ந்து நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. அந்த வார்த்தைகள் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். வாயு வீணா, வாயு வீணா. 64 யோகினிகள் இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த 64 யோகினிகள்ல இருக்கக்கூடிய ஒரு யோகினியோட பெயர் தான் இந்த வாயு வீணா. இந்த வாயு வீணாங்கிற வார்த்தையை நாம சொல்லும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம செய்யக்கூடிய செயல்கள்ல நமக்கு வெற்றி கிடைக்கும், நாம கேட்ட வரம் நமக்கு உடனடியா கிடைக்கும், அதே மாதிரி நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும். அடுத்ததா நல்ல ஆரோக்கியம். இன்னும் சொல்ல போனா தீராத நோய்கள் இருக்கிறவங்க நாளைக்கு காலையில மறக்காம இந்த வாயு வீணாங்கிற வார்த்தைய சொல்லி பாருங்க. அதே மாதிரி பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது, தொடர்ந்து பண கஷ்டம், கடன் பிரச்சனை, நிம்மதி இல்லாத வாழ்க்கைன்னு சொல்றவங்களும் இந்த வாயு வீணாங்கிற வார்த்தைய ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியா குறையும். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு அமையும். இது மட்டும் இல்லாம நல்ல அழகும் ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும். ஆன்டி ஏஜிங் சொல்றாங்க இல்லையா, முகத்துல ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், வயதான தோற்றம் இது கூட மாறும்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி இந்த 2
2 வார்த்தை நம்ம வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த வகையில ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதலை உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கிட்டு இந்த வாயு வீணாங்கிற வார்த்தையை நீங்க சொல்லுங்க. உங்களால முடியும்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் ஃபுல்லாவே, அதாவது நாளைக்கு காலையில 4:15 இருந்து 4:39 வரைக்குமே இந்த வார்த்தையை சொல்லலாம். அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்றவங்க குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை நீங்க குடிங்க. சப்போஸ் நீங்க வேற யாருக்காகவாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்கன்னா அவங்க கிட்ட இந்த தண்ணீரை கொடுத்து குடிக்க சொல்லலாம். அவங்க உங்க பக்கத்துல இல்லைன்னா அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த தண்ணீரை நீங்க குடிங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.